ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரை சாதம். இந்த கீரை சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதை வேக விட்டுக்கலாம். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் சின்ன தக்காளி ஒன்று, ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாலக்கீரையில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக காயம், அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ பாலக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ கீரை சீக்கிரம் வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பருப்பும் வெந்துடுச்சு, கீரையும் வெந்துடுச்சு. இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு கடைஞ்சிக்கிட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை தாளித்து சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சாதத்துக்கு. இல்லைட்ட தனியாக சாதத்தோடு கலந்து கீரை சாதமாகவும் சாப்பிட்டுக்கலாம். நான் என்னோடய பாப்பாவுக்காக கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் இதுதான் இன்றைக்கி சாதம், கீரை சாதம். கொஞ்சம் சாதத்தில் கீரையை போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கீரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதம் குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பருப்பு சேர்த்துக்கிறதுனால கீரை சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.